ஹலோ வாரியர்ஸ், வெல்கம் டு அவர் நமக்குள்ளது 360. இந்த வீடியோ எதை பற்றினது பார்த்தோம்னா, யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டு பல லட்சங்கள் பல கோடிகள் சம்பாதிக்கிறாங்கன்னு வந்துட்டு அது உண்மையா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்துட்டு பேச போகிறோம். என்னன்னா, நம்ம வந்துட்டு ஒரு டாப் 5 யூடியூபர்ஸோட இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் பார்த்துருந்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும். அதாவது யூடியூபர்ஸ் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தனியாக தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்மளுமே பார்த்தா தனியாக தான் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா யூடியூபர்ஸையும் வேணால் நீங்கள் எடுத்து பாருங்கள். மதன் கௌரி அண்ணாலாம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்னதாக ஒரு கேமராவில் எடுத்து வச்சுட்டு ஃபோனில் எடுத்து வச்சுட்டு தான் ஆரம்பித்தார். பட் இன்றைக்கி அவரோட வெல்த்துங்கிறது வந்து எப்படின்னு பார்த்தோன்னா, சினிமேட்டிக் கேமரா வச்செல்லாம் அவர் வந்துட்டு வீடியோஸ் எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய கோபி சுதாகர் அவங்களும் அதே மாதிரி தான். அவங்க காலேஜ் படிக்கிறப்ப சில ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணி, நிறையா ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணி, அதுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே முடியாத பட்சத்தில் வந்து யூடியூப்பில் நம்ம ஏதாவது பண்ணலாம், நம்ம டேலண்ட் வந்து யூடியூப்பில் எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்ததான் வந்துட்டு பரிதாபங்கள் சேனலு. அதே மாதிரி நீங்கள் இந்த A2T டெக் சேனலில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணனும் தம்பி, அதாவது நந்தாவும் சண்முக அண்ணனும் 2 பேரும் சேர்ந்து உருவாக்குனது தான் வந்து A2D. அனலாக் டு டிஜிட்டல் வரைக்கும் இல்லை எல்லாத்தையும் பேசிடலாம், டெக் சேனலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல் கண்டென்ட்டை ஃபஸ்ட் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நவடேஸ் வந்து நம்ம A2D சேனல்லாம் வந்துட்டு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய சேனலாகவே ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் சித்து அண்ணன் இவரை பற்றி பேசாமல் எப்படி, நம்ம கும்பகோணத்தில் பிறந்த அண்ணனுக்கு வந்துட்டு சினிமாவில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பல ஆசைகளோட கனவுகளோட வந்து சென்னைக்கு வந்தார். அப்படி வந்தவருக்கு வந்து வாய்ப்புகள் தேடி பல நாள் சென்னையில் அவரோட சாப்பிடாமையும் தூங்காமையும் பல இரவுகளை கழிச்சவருக்கு திடீர்னு நம்ம ஏதாவது நம்மளே தனியாக பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு, சரி முடியாத பட்சத்தில் பிளாக் ஷீப்பில் சேர்ந்தார். விக்னேஷ்காந்தன் திருச்சியிலேருந்து போயிட்டு பிளாக் ஷீப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவரோட யூடியூப் சேனலில் போயிட்டு சேர்ந்துட்டு இருந்தார். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஃப்ராங்க் பண்ணுறோம் அப்படிங்கிற இதில் வந்துட்டு நல்லா ஃப்ராங்க் பண்ணுவார். வெள்ளை சட்டை ஒன்னத்தாண்டா அந்த ஒரு ஷோ வந்து எல்லோரும் நான் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஷோவில் வந்துட்டு விஜய் சித்து அண்ணா வந்துட்டு ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எபிசோடு எடுத்து ஹர்ஷத் கான், விஜய் சித்து அண்ணாலாம் சேர்ந்து நிறையா பண்ணியிருந்தாங்க. அதில் வந்துட்டு அந்த அண்ணனுக்கு நிறையா ஃபேம் கிடச்சிருச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்துட்டு பிளாக் ஷீப்லேருந்து வெளியே வந்துட்டார். விஜய் சித்து அண்ணா பிளாக் ஷீப்லேருந்து வெளியே வந்துட்டு அவருக்குன்னு ஒரு தனி யூடியூப் சேனல் ஆரம்பித்தார். பட் ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, ஒரு இன்டர்வியூ நான் பார்த்துருந்தப்போ, என் பொண்ணோட இனியாலோட ஃபீஸ் கட்டுற 55,000 ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்கிட்ட மணி இல்லை. பட் இன்னைக்கு அவரோட ஸ்டேஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா, அவரோட மந்த்லி ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 9 lakhs கிட்ட வருது. அதாவது 5 லட்சத்துலேருந்து 9 லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நான் அது சொல்லலை. பட் நீங்கள் எதுவும் தப்பாக நினைச்சுக்கேன்னா, நான் இன்டர்நெட்டில் எடுத்தது, இந்த டேட்டா வந்து இன்டர்நெட்டில் தான் எடுத்தேன். அவரோட இன்கம் மந்த்லி ரெவன்யூ வந்து 8 lakhs கிட்ட இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டேட்டா கிடச்சிருக்கு. நீங்கள் நினச்சிடலாம், என்னடா 8 லட்சம் சம்பாதிக்கிறாரா யூடியூப்லேயே, நம்ம எதுக்கு ஐடி படிச்சுட்டு அப்படின்னு நினச்சிடலாம். பட் அது வந்து ட்ரூத் கிடையாது. டார்க் சைடு என்னன்னா, இவ்வளோ மணி ஜென்ரேட் பண்ணுறாருன்னா அவர் வந்துட்டு பல வருஷங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரோட 8 வருஷம் 9 வருஷம் வந்து இதுலேயே லைஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான், ஆஃப்டர் 9 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு அவருக்கு இவ்வளோ பெரிய மணி ஜென்ரேஷனுங்கிறதே ரெவன்யூங்கிறதே கிடச்சிருக்கு. நீங்கள் எடுத்தோன்னே வந்துட்டு விஜய் சித்து அண்ணா வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தார், 5 million சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காரு, அவருக்கு இவ்வளோ மணி கிடைக்குது அப்படின்லாம் நினச்சிட வேணாம். அவர் பல வருடங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு வேணால் அவர் சம்பாதிக்கிறாரு அப்படி வேணால் சொல்லிக்கலாம். அவர் 9 lakhs கிட்ட சம்பாதிக்கிறார். பட் எவ்வளோ செலவு பண்ணுறாருன்னு நீங்கள் யோசிக்கணும்ல. அவர் எடிட்டர் வச்சிருக்காரு, கரண்ட் பில் இருக்குது, நிறைய இது மாதிரி இபி பில்லாம் தாண்டி நிறைய இருக்குல்ல. ரூம் ரெண்ட்டு, பசங்களுக்கு சேலரி, இது அவங்க சாப்பாடு வாங்கி தரது, கம்பெனியை பார்த்துக்கிறது, எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கு செலவு பண்ணுறது, இது எவ்வளோ இருக்குல்ல. எல்லாத்தையும் கொஞ்சம் மணியெல்லாம் அதுக்கும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டா கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வர ரெவன்யூ எல்லாமே ப்ராஃபிட் கிடையாது. அவங்களும் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குல்ல. அது போக மிச்சம் தான் வந்து அவரோட ப்ராஃபிட்டு. அடுத்ததான் வந்து மதன் கௌரி அண்ணா, அவர் ஹலோ எவ்ரிவான் அப்படின்னு ஆரம்பிப்பார்ல, அவரோட பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னா, மதன் கௌரி அண்ணா வந்துட்டு காலேஜ் படிக்கிறப்போ வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 9 years ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டு நான் அவரோட ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து பார்த்தேன். ஒரு ரூமில் இருட்டான ரூம் தான். அப்போ வந்துட்டு அவருக்கு ஒரு ஃபோன் கேமரா வச்சுட்டு ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு ஹலோ எவ்ரிவான் அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்படி ஆரம்பித்தவர் எவ்ரிடே அவரோட கன்சிஸ்டன்சி மற்றும் டெடிக்கேஷனால வந்துட்டு இன்னைக்கு 8 million சப்ஸ்கிரைபரை அட்டன் பண்ணியிருக்காரு. இது வந்து சாதாரணமாக பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. ஒரு தனி மனுஷனாக இருந்து ஒரு டாப் யூடியூபர்ஸோட லிஸ்ட்டில் அவர் வந்திருக்காருன்னா, அது அவரோட உண்மையான டெடிக்கேஷன் மற்றும் உழைப்புக்கு வந்துட்டு ஹேண்ட்ஸ் அப். அந்தளவுக்கு வந்து அவர் உழைச்சிருக்காரு. அதோட இதைத்தான் வந்து அவர் இப்போ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவரோட மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 4 to 6 lakhs. 4 to 6 lakhsங்கிறது வந்துட்டு அவரோட யூடியூப் சேனலில் வரக்கூடிய போடக்கூடிய வீடியோவுக்கு வரக்கூடிய வியூஸ்க்கான ஒரு மாத ரெவென்யூ மட்டும் தான் பார்த்துருக்கோம்.
இது வந்து ஒன்லி ஃபுல் வீடியோஸ்க்கு மட்டும் தான். ஷார்ட்ஸ் வேறு போடுறாங்க, அதுக்கு தனி கொஞ்சம் அமௌண்ட் வரும். நம்ம வந்துட்டு ஃபுல் வீடியோஸ்க்கு மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இது அவரோட செல்ஃபாக வந்து அவர் இம்ப்ரூவ் பண்ணதுனால கிடைச்ச ஒரு வெற்றிமையாக நான் பார்க்குறேன். இது வந்து விஜய் சேதுபதி மாதிரி ஒரு டீமோட வந்து ஃபன் பண்ணுறதுக்காக அவங்க என்டர்டைன்மெண்ட்னா அப்படி தான் இருக்கணும். பட் இவர் வந்து கண்டென்ட் கொடுக்குறனால வந்துட்டு ஸோ அப்படி தான் இருப்பாங்க, தனியாக தான் பண்ணுவாங்க. அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா A2D. ஹாய் சோஜஸ் அப்படின்னு ஆரம்பிப்பார்ல, நம்ம A2D டெக்குக்கு வந்துட்டு நம்ம அவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது. நான்லாம் அவரோட எல்லா வீடியோஸையும் பார்த்துருவேன். எப்படின்னா இப்போ லாஸ்ட்டாக போட்டக்கூடிய டிடிஎஃபோட இன்டர்வியூ அது வரைக்கும் பார்த்துருக்கேன். அது எதுக்கு நான் பார்க்குறத வந்து பெருமையாக சொல்ல கிடையாது. அவரோட டெக் கண்டென்ட் வந்து அவ்வளோ கிளியராக அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்டும் சேர்த்து கொண்டு போவார். அவரோட எடிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் யூடியூபர்ஸ்லேயே அவரோட எடிட்டிங் வந்து யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ எடிட்டிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு அவரோட இன்கம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா A2D யூடியூப் சேனலோட இன்கம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 7 லட்சம் வரைக்கும் இருக்காது. மந்த்லி வந்து 7 to 8க்கு மேலே வரைக்கும் போகுது. அப்ராக்சிமேட்லி நான் 7 எடுத்திருக்கேன். அவர் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே வந்து கிளியராக இருக்கும். கண்டென்ட் வந்து அவ்வளோ கிளியராக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அந்த அளவுக்கு பண்ணவருக்கு வந்து எடிட்டிங் வந்து நான் பார்த்ததுலேயே தமிழ் யூடியூப் சேனல்லே அவரோட எடிட்டிங் தான் வந்து பக்காவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு யூடியூபரு. அவர் வந்துட்டு இந்த 7 லட்சம் வாங்குறாரு அப்படிங்கிற மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அதே மாதிரி அவருக்கு வந்து அவருக்கெல்லாம் கிட்டத்தட்ட அவர் டீமில் நான் ஒரு நாள் உட்காந்து வீடியோவில் எண்ணிட்டு இருந்தேன் எத்தனை பேர் இருக்காங்க டீம் அப்படின்னு. 17 பேரை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. A2D யூடியூப் சேனலில் வந்துட்டு கிட்டத்தட்ட 17 பேர் வந்து வேலை செய்கிறாங்க. எடிட்டிங்க்கு, கேமரா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 17 பேரை வச்சு A2D சேனல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்கும் நம்ம சேலரிலாம் கொடுக்கணும்ல. மந்த்லி சேலரி நீங்கள் எப்படின்னாலும் ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 30,000 ஒரு ஆள் கொடுக்கணும்ல. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ 17 பேருக்கு எவ்வளோ கணக்கு போட்டு பாருங்க நீங்களே எவ்வளோ வருது. நம்ம சர்வசாதாரணமாக ஒரு யூடியூபர் வச்சிருக்காரு, யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, அவருக்கு என்னப்பான்னு நினச்சிட வேணாம். அவருக்கும் செலவு இருக்குது, அதையும் கொஞ்சம் யோசிப்போம். அடுத்ததான் வந்துட்டு நம்ம கடைசியாக பரிதாபங்கள் யூடியூப் சேனலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பரிதாபங்கள்னாலே கண்டென்ட்டு பஞ்சமே கிடையாது. எல்லா யூடியூபர்ஸ்க்குமே சரி, எல்லாத்துக்கும் மீம்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு பரிதாபங்கள் தான் வந்து டெம்ப்ளேட்டு. எல்லா டெம்ப்ளேட்டுமே வந்து இவங்கள்ட்ட தான் எங்கடா போவீங்க அப்படின்னு ஒரு கண்டென்ட் பேசினார் பாருங்க. அதெல்லாம் இன்ன வரைக்குமே யாராலையும் மறக்க முடியாது. அவ்வளோ ஒரு மாசான கண்டென்ட்டுங்க அந்த இது. அந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க லைஃப்பில் வந்துட்டு நிறைய ஆடிஷன்ஸ்க்கெலாம் அலைஞ்சு அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, சென்னைக்கு போனேன், சென்னையில் எனக்கு யாரையும் தெரியாது, பட் ஆனால் அங்கே வந்துட்டு படுக்க கூட இடம் இல்லை, அங்கே ஒரு 4 சேர் கிடந்துச்சு, சேர் எடுத்து போட்டு படுத்து தூங்கினேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாரு. அந்த இதெல்லாம் வந்து கேட்குறப்போ வந்துட்டு இப்போ இருக்கவங்களுக்கு என்ன, புதுசாக யூடியூப்ல பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அவருக்கு என்னப்பா சம்பாதிக்கிறாரு, ஜாலியாக இருக்காரு, கார் வச்சிருக்காரு, ஜாலியாக ஊர் சுற்றுறாருன்னு நினைப்பாங்க. பட் வந்து அது ட்ரூத் கிடையாது. பல வருஷங்கள் அவங்களோட எஃபர்ட்க்கு அப்புறம் கிடைச்ச ஒரு இதைத்தான் நான் பார்க்குறேன். நீங்களும் அப்படி தான் வந்து பார்க்கணுமே தவிர அது வந்துட்டு வெறுமனையாக அவங்க யூடியூப்பில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. அவங்களுக்குன்னு டார்க் சைடு நிறையா இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய பிளேஸை வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் மட்டும் இல்லாமல் மதன் கௌரி அண்ணாரே வந்துட்டு இந்த யூடியூப் சேனலில் இருந்துட்டு நடிச்சிட்டு இருந்தார். இப்போ கேரளாவில் வந்துட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து இப்போ நம்ம மதன் கௌரி அண்ணா முடிஞ்சா அதுக்கடுத்து விஜய் சேதுபதி வந்துட்டு அவர் நிறைய மூவிஸில் கேமியோ ரோல்லாம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் டீமில் இருக்கவங்க நிறைய பேர்த்த வந்து மூவிஸ்க்குலாம் அனுப்பி வச்சிருக்காரு. அந்த மாதிரி இப்போ அவரே ஒரு மூவி பண்ண போகிறாரு. டயங்கரம் அப்படிங்கிற மூவிக்கு வந்து டைரக்ஷன் அவர் தான் பண்ண போகிறாரு, வேல்ஸோட கம்பெனி ப்ரொடக்ஷனில். அதுக்கடுத்து நம்ம பரிதாபங்கள் வந்துட்டு ஆல்ரெடி நிறையா கேமியோ மியூசியம் இருக்குல்ல வந்துட்டு அந்த டிஎஸ்பி அதெல்லாம் வந்துட்டு கேமியோ ரோல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இப்போவுமே ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி யூடியூப் வந்து அவங்களோட லைஃப் தேவையானதையும் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு வீடியோ. உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நமக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். பாய்.